இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் மிகவும் நம்பகரமான குரூப்பான டாடா குரூப் கீழே உள்ள லிஸ்டான எல்லா ஷேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோட லென்த் பெருசாக இருங்கிற காரணத்தினால் ஃபர்ஸ்ட் 12 ஸ்டாக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல மீதி வீடியோவை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிருங்க. பார்ட் 2 உங்களுக்கு வந்து விடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக நான் வச்சிருக்கிறது வந்து டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் வந்து இப்போதைக்கு 2300 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு வருது. ஏஐ பூமுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு ரொம்ப மோசமாக கீழே அடிபட்டு விழுந்து கிடக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இப்போ என்டர் ஆகலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களோட க்ரோத் பிளான் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ டேட்டா சென்டர் எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து நிறையவே பிளான் வச்சிருக்காங்க. நிறைய மெகா டீலுக்கான மொமெண்டம் தெரியுது. கான்செப்சுவலைஸ்டாக அவங்க நிறைய ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போதைக்கு டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 50+ கிளைண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட்ஸில் ஆன்போர்டும் பண்ணிட்டாங்க. ஸோ ரெவன்யூ க்ரோத் பொறுத்த வரைக்கும் 6 to 8% கிட்ட சிஏஜிஆர் இருக்கு ஓவர் நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் இந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் 17 கிட்ட பிஇ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிலோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து ஆர்ஓஏ அண்ட் ஆர்ஓசியுமே ரொம்பவே பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ இந்த கம்பெனி. நிறைய கேஷ் வந்து கையில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து மூழ்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2027 மேபி க்ரோத் ஸ்லோவாக இருக்கலாம். பட் ஃபார் ஷுர் ஐ ஹாவ் அ வெரி குட் ஃபீலிங் தட் தி ஸ்டாக் வில் சர்வைவ். இன்னும் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விட்ட ப்ரைஸை தானாகவே பிடித்து விடும் என்று நாம் இதை நம்பலாம். டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே கரண்டாக இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஜோனா 2200 to 2250 இருக்கு. ஸோ இதுக்குள்ள நீங்கள் இப்போ அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிகர் அனலிஸ்ட் லைக் மார்கன் ஸ்டான்லி எல்லாருமே 3500 கிட்ட இந்த ஸ்டாக் போயிருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஜேபி மார்கன் 3150. இந்த லோயஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து 2600. ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு ஏற்றதாக தான் இந்த ஸ்டாக் இருக்குது. நீங்கள் இது ஒரு மாடரேட் என்ட்ரி கொடுத்து பேலன்ஸ்டாகவே இந்த ஸ்டாக்குள்ளே என்டர் ஆகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ரேதர் தான் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் போக வேண்டாம். ரிஸ்க்குன்னு பார்க்குறது யூஎஸோட டெக் ஸ்பெண்டிங் வந்து ஸ்லோ ஆகிட்டே இருக்குது. குளோபலாக டேரிஃப் அன்சர்டனிட்டி இருக்குது. ருப்பி இன்கேஸ் அப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா இது இவங்களோட மார்ஜின்ஸ் ரெவன்யூமே எரப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரேட்டிவ் ஏஐயோட டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து ஹெட் கவுண்ட்டை வந்து ஓவரால் குறைச்சிட்டே வருது. டிசிஎஸ் பட் ப்ரோஆக்டிவாக இதுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஸ்டாக்காக இருக்கிறது டைட்டன். கரண்டாக 4000ங்கிற ஒரு பீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜுவல்லரி செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாமினன்ஸ் வச்சிருக்காங்க. அதர் செக்மெண்ட்டான வாட்ச் அண்ட் வேரபிள்ஸுமே கொஞ்சம் பெட்டரான ட்ராக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கேரட்லைனோட ஸ்கேலப் வந்து ரேப்பிடாக நடந்துட்டு இருக்கு, விச் வில் கான்ட்ரிபியூட் 8% ஆஃப் தியர் ஜுவல்லரி ரெவன்யூ. ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தா கரண்டாக பிஇ 71 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ப்ரீமியம். பட் இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது கீழே இருந்தாலும் இது ஒரு ப்ரீமியம் தான். டெப்ட் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக் தான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோன் 3900 to 3950 இருக்குது. கரண்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து இதை தாண்டி தான் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குட் அக்யூமுலேஷன் நியர் 200 DMA. அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் க்ரோ ஆகுங்கிறது தான் நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. லீஸ்ட் ப்ரெடிக்ஷன் மோதிலால் ஆஸ்வால் வந்து 4800 rupees வரைக்கும் க்ரோ ஆகுங்கிறது அவங்க ப்ரெடிக்ஷன். மார்கன் ஸ்டான்லி 5100. என்ட்ரி பாயிண்ட் வியூ என்ன கேட்டிங்க அப்படின்னா 3800 rupees கீழே விழுந்துச்சு அப்படின்னா தாராளமாக என்ட்ரு ஆகுங்க. பட் ஸ்டாப் லாஸ் வந்து 3700 வச்சுருங்க. ஏன் ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்கிறேன்னா பிஇ 71 இருக்குது, ப்ரீமியமு. ஸோ அவங்க கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ரெவன்யூ மேக் பண்ணிட்டு இருக்கணும். ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பான கரெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் இன்னொன்று 90% ஆஃப் தியர் பிஸ்னஸ் ரெவன்யூ வந்து கோல்டை சுற்றி இருக்குது. கோல்டில் ஏதாவது ஹை கரெக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா இதுவும் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காம்படிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கல்யாண் ஜுவல்லர்ஸ், மலபார் எல்லாருமே ரேப்பிடாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு காம்படிஷன் ப்ரெஷரையும் கிரியேட் பண்ணுது. டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் இந்தியா எக்ஸ்பென்ஷன் ரொம்பவே அருமையாக இருக்குது. 40 MT மெட்ரிக் டன் பெரிய ஆனம் கிட்ட அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் இவங்க கெப்பாசிட்டி வந்து 4 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து 40 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் பை 2030 போயிடுவாங்க. ஃபேஸ்ட் எக்ஸ்பென்ஷனாக ஒரு 5 மில்லியன் டன் பெர் ஆனம் கிட்ட பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. யூகே ரீஸ்ட்ரக்சரிங் நடந்துட்டு இருக்கு. இது இந்த டாடா ஸ்டீலுக்கு ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட்டுக்கான பாசிட்டிவ் மொமெண்டம் கிரியேட் பண்ணி தரும். அண்ட் கிரீன் ஸ்டீல் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நெட் கார்பன் 0 by 2045 வந்து இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. கிரீன் சர்டிஃபைட் ஸ்டீல் ப்ராடக்ட் வந்து இவங்க ரொம்ப ப்ரீமியம் மார்ஜினில் செல் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் இருக்குது. இந்தியாவில் இதோட ஸ்டீலுக்கான கன்சம்ஷன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ரோட்ஸு, ரயில்வேஸ், ஹவுசிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே பெட்டராக இருந்தாலும் ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா
இப்போதைக்கு இவங்களோட நெதர்லாண்ட் ஆப்ரேஷன்ஸும் யூகே ஆப்ரேஷன்ஸுமே ரெகுலேட்டரி ரிஸ்க்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதில் இவங்க எப்படி ரெக்கவர் ஆகி வராங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணி தான் அந்த ஸ்டாக்ல என்ட்ரு ஆகணும். அண்ட் இந்த ஸ்டீல் எல்லாமே சைக்ளிக்கல் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிமாண்ட். சைனாவோட அவுட்புட் எப்படி இருக்கு, குளோபல் டிமாண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் இந்த ஸ்டாக்கோட ரேட்டை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். கரண்டா டெப்ட் கன்ஸ்ட்ரெயினும் இருக்கு, 80,000 crores கிட்ட டெப்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த கம்பெனி எப்படி ஓவர் கம் பண்றாங்கிறத பார்த்து தான் நாம இதுக்குள்ள என்ட்ரு ஆகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டெப்ட் இருக்கு, ஸ்டீல் டிமாண்ட் வந்து சைக்ளிக்கலா இருக்கு, அண்ட் ஒரு ரெகுலேட்டரி இஷ்யூஸுமே நெதர்லாண்ட் ஆப்ரேஷன்ஸ்லயும் யூரோப்லயும் இருக்கு. என்ட்ரு ஆக வேண்டாம்ங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதையும் நீங்க மீறி என்ட்ரு ஆகலாம்னு நினைத்தீங்க அப்படின்னா 180, 160 இல்லை 175 பிரைஸ் வரும்போது நீங்க என்ட்ரு ஆனீங்கன்னா பெட்டரா இருக்கும். ட்ரெண்ட் ஸோ வெஸ்டைட் அண்ட் ஜூடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்டோர்ஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ் பெட்டராகவே போயிட்டு இருக்கு. 300 to 700 stores in 2 years. டார்கெட் ஆஃப் 1000 stores இன் ஃபினான்ஷியல் இயர் 2027 வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. வெஸ்டைட் வந்து ப்ரீமியம் அப்கிரேடுக்கும், ஜூடியோவும் பெட்டராக இருக்கு. கிராசரிஸ் வியா ஸ்டார் பஜார் வித்துட்டு இருக்காங்க. வேல்யூ ஃபேஷன் யூத் மத்தியில் அவங்க வந்து குறிப்பாக ஜென்ஜியை டார்கெட் பண்ணி புதுசாக ஒரு பிராண்டும் லான்ச் பண்ணுறதுக்கான பிளான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 86 கிட்ட பிஇ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே ஹைலி ஓவர் ப்ரைஸ் போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதே பெட்டராக இருக்கும். அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் க்ரோ ஆகுங்கிறதா நிறைய பேர் ப்ரெடிக்ஷன்ஸ். பட் மோஸ்ட் பீப்புள் ப்ரெடிக்ட் பண்ண ப்ரைஸ் வந்து 4,300, 4,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து 4,300 கிட்ட தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இப்போதைக்கு என்ட்ரு ஆக வேண்டாம். ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேல்யூவேஷன் 86 இருக்குது. ஜூடியோவோட ஸ்டோர்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஸ்லோ டவுன் ஆனாலும் சரி, ரெவன்யூ சின்னதாக ஸ்லோ டவுன் ஆனாலும் சரி, ஹெவி கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். டாடா மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் செக்மெண்ட்டு, டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் செக்மெண்ட். ஸோ கமர்ஷியல் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிகரான அக்விசிஷன் நடக்குது. ஸோ இவாக்கோ அக்விசிஷன் நடக்குது. ஸோ இவாக்கோ அக்விசிஷன் நடந்ததுக்கப்புறம் குளோபல் ப்ரெசன்ஸ் வந்து டாடா மோட்டருக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஜேஎல்ஆரோட டேர்ன் ஓவரும் ப்ரீமியம் இவி செக்மெண்ட்லையுமே இப்போதைக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெண்டுமே நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னா இந்த டாடா மோட்டர்ஸ்க்கு பெட்டராக இருக்கும். நான் இந்த ஸ்டாக்கை பிரித்து பேச விரும்பலை. ஏன்னா டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டையும் சேர்த்தே கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் டாடா மோட்டர்ஸ் ப்ரிடாமினெண்ட்டாக இவி செக்மெண்ட், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 44% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து ஓன் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 46.17 இருக்கு பிஇ. ஸோ ஓவரால் டெப்த் பொறுத்த வரைக்கும் ஹையாக தான் இருக்குது. ஜேஎல்ஆரோட பேலன்ஸ் ஷீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஒரு பை ஜோனில் தான் இருக்குன்னு நான் சொல்லலாம். அனலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் இந்த ஸ்டாக் வந்து 800-900 rupees போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியூட்ரலாக அவங்க வச்சிருக்க ப்ரைஸே 400 rupees. அண்ட் லோவாக அவங்க ஹோல்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 310. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் 382. என்ட்ரு ஆனிங்கன்னா நல்ல அருமையான ப்ரைஸ் தான். ஸோ மாடரேட் என்ட்ரிக்கு இது ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்குது. அக்ரெசிவ் என்ட்ரினா இன்னொரு 40 ரூபா குறைஞ்சிச்சுன்னா அக்ரெசிவ் என்ட்ரி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஜேஎல்ஆரோட ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. இவி காம்படிஷன் மார்க்கெட்டில் ஹெவியாக வந்து கொண்டு இருக்கிறது. கமோடிட்டி லைக் இன்புட் காஸ்ட் வந்து கார் மேனுஃபேக்சரிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா ஸ்டீலு, அலுமினியம் ப்ரைஸ் எல்லாமே கண்ணாப்பின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இவி செக்மெண்ட் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லணும். இவி எக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு டாடா குரூப் வந்து நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 15,000+ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் த்ரூ அவுட் இந்தியா பண்ணுறதுக்கான பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரீமியம் எக்ஸ்பென்ஷனுக்கான பிளான்ஸ் இருக்குது. 30 லட்சம் ரூபாய்க்கு கார் லான்ச் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் இருக்குது. கரண்ட்டாக இதோட ஃபண்டமெண்டலில் பிஇ வந்து கம்பெனி பிரித்து எடுத்ததுக்கப்புறம் 1.61 தான் இருக்குது. நிறைய வெப்சைட் செக் பண்ணி பார்த்தேன், சில இதில் ப்ராப்பராக போடவும் இல்லை. பட் நிறைய மார்க்கெட் அனலிஸ்ட் சொல்கிறது என்னென்னா இதோட பிஇ பியர்ஸை கம்பேர் பண்ணும்போதும் இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போதும் ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. தாராளமாக என்ட்ராங்க. அனலிஸ்டோட ப்ரெடிக்ஷன் 460-450 rupees இருக்குது. வேல்யூ வந்து பெட்டராக தான் இருக்குது. ஒரு 3-4 years கிட்ட ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். பேண்ட் பெர்செப்ஷன் வந்து டாடா மோட்டர்ஸ் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரீமியம் பொசிஷனில் அவங்க காரை விற்கணும்னு நினச்சாங்கன்னா மாருதி, ஹுண்டாய் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்க்கு போட்டி போட்டு பிராண்ட் பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும். ஈவியில் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கரண்ட் டேர்மில் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாடா பவர் பொறுத்த வரைக்கும் ரெனியூபிள் எனர்ஜி வந்து 2.5 gigawatt டார்கெட் 2027 கிட்ட வச்சிருக்காங்க. சோலார் இபிசி அண்ட் ரூஃப் டாப்பு இந்த மாதிரியான புது ப்ராடக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சோலாரில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ரூஃப் டாப் சோலார் டிமாண்டு ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் ஹோம்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இவி சார்ஜிங் நெட்ஒர்க்ஸுமே 500+ cities பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவி எக்ஸ்பென்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணுற விதமாக இருக்குது.
ஸோ கரண்ட்டாக பிஇ 25.62 பிலோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹைலி ஓவர் ப்ரைஸ்டு. டெப்டை பொறுத்த வரைக்கும் ஹை. அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 390 தான் சப்போர்ட் ஜோனு. ஆல்ரெடி சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. அனலிஸ்ட் ப்ரெடிக்ஷனுமே 510 500 ருபீஸ் கிட்ட தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 400 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அக்ரெசிவ் என்ட்ரின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா 370 350 வந்துச்சுன்னா என்ட்ரு ஆகலாம். ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெப்ட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டாம். டெப்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு நம்ம உள்ளே வரலாம். அண்ட் ரெகுலேட்டரி ரிஸ்க்காக பவர் டாரிஃப் ரெகுலேஷன்ஸ் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. 2.5 ஜிகாவாட்கான ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட்டுக்கு ப்ராப்பரான லேண்ட் அக்விசிஷன் கிடைக்கணும், கிரிட் கனெக்டிவிட்டி இருக்கணும். இந்த மாதிரியான நிறைய எக்ஸிக்யூஷன் ரிஸ்க் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா தான் இந்த ஸ்டாக் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டாடா கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரீசெண்டாக லிஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ என்பிஎஃப்சி செக்மெண்ட்டு டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் குறிப்பாக டாடா எக்கோ சிஸ்டமுக்கு இன்டர்னல் குரூப்புக்குமே கடன் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஃபண்டமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஇ 25.85 இருக்குது. ஸோ ஓவரால் ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டாடா பிராண்டோட ப்ரீமியம் என்பிஎஃப்சி செக்டர் தான் சொல்லணும். அண்ட் ஜென்ரலாகவே டாட்டாவோட ஸ்டாக்ஸ் வந்து ஏதாவது ஒரு டைமில் வந்து என்ட்ரா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து ஒரு 18 to 36 மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த ஸ்டாக் க்ரோ ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. பட் என்ட்ராகலாம் நினச்சிங்கன்னா 280 கீழே ஸ்டாக் ப்ரைஸ் வரும்போது என்ட்ராங்க. பட் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக 1191 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 20,000 crores கிட்ட ரெவன்யூ கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க. 25 நியூ ப்ராடக்ட் பெர் குவார்ட்டருக்கு லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாடா டீ, கொரியன் சில்லி ஆயில், டாடா மில்லட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு எதேதோ அவங்க ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. குயிக் காமர்ஸ் பொறுத்த வரைக்குமே அவங்க ப்ராடக்ட்ஸை ரொம்பவே அக்ரெசிவாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் எக்ஸ்பென்ஷனுமே பெட்டரான ஃபேஸில் தான் இருக்குன்னு சொல்லணும். பட் பிஇ பொறுத்த வரைக்கும் 76 இருக்குது. ஸோ ஓவரால் இப்போதைக்கு இது ரொம்ப ஹைலி ஓவர் ப்ரைஸ்டு. இப்போதைக்கு என்ட்ராக வேண்டாம். இந்தியன் ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரூம் இன்வென்ட்ரி எக்ஸ்பென்ஷன் 300 ஹோட்டல் கிட்ட இருக்குது. G20 அண்ட் பிஸ்னஸ் ட்ராவல் பூமிங் வந்து கண்ட்ரியில் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் எக்ஸ்பென்ஷனாக டாஜ் யூஎஸ்ஏ அண்ட் யூகேவுமே பெட்டரான பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஇ 41 இருக்கு. ஓவர் ப்ரைஸ்டு. இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். டாடா கம்யூனிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் குளோபல் நெட்வொர்க்குக்கான பேக் போனாக இருக்கு. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி மேனேஜ் சர்வீஸ் ரெவன்யூஸ்மே இதுக்குள்ளே இருக்கு. மூங்கிற பிளாட்ஃபார்ம் ஐஓடி அண்ட் மொபிலிட்டி பிளாட்ஃபார்ம் வந்து இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மூலமாக 6 மில்லியன் பிளஸ் கனெக்டட் கார்ஸ் வேர்ல்டு வைடு வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 54 இருக்கு பிஇ. இது வந்து ஓவர் வேல்யூவேஷன். ஸோ இப்போதைக்கு இந்த பிஇயில் இந்த ப்ரைஸை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். என்ட்ரு ஆகலாம் நினச்சிங்கன்னா ஒரு 1500ங்கிற ரேஞ்சு கீழே வந்துச்சுன்னா நம்ம அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வோல்டோஸு, ஸோ இது டாட்டாவோட கன்சியூமர் டியூரபிள்ஸ்குள்ளே இருக்குது. ஏசி மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. 2026 இதோட ஹாட் சம்மரோட டெய்ல்விண்டில் நிறைய ஏசி வித்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஓல்பெக் ஜாயின் வெஞ்சர் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் ஓவன்ஸ் வந்து பெக்கோவோட வச்சுருக்காங்க. ஸோ வெறும் ஏசி மட்டும் இல்லாமல் மற்ற வெஞ்சருக்குள்ளேயுமே பெனிட்ரேட் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஇ 113 ரூபாய் இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா லோ ஏர்னிங்ஸ்னால மட்டுமே. ஸோ இப்போதைக்கு ரிஸ்க்காக நான் பார்க்குறது அவங்க பெக்கோவோட ஜாயின் வெஞ்சர் வச்சு மற்ற செக்மெண்ட்குள்ளே என்ட்ரு ஆகலாம்னு நினச்சா கூட கரண்ட்டாக அதில் லாஸ் தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண ஏதாவது ஒரு டாடா ஸ்டாக் நீங்கள் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.